கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் உங்களை மறப்பதில்லை என்று. ஆண்டவர் அநேக காரியங்களை நினைவில் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் ஸ்திரீயானவள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே உறவு முறையில் பார்க்கும் பொழுது மிக பெரிதான, மிக அன்பான ஒரு உறவு என்பது அம்மா உறவு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு அப்பாற்பட்டது, அதற்கு அடுத்ததாக அப்பா. அம்மா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், அவர்கள்னா அந்த தாயும் தந்தையும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களை மறவாத நல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பல நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவரே, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் தம்முடைய ஜனங்களை சந்திங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த வசனம், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிதான பாக்கியம், ஸ்லாக்கியம் பாருங்க. நம்முடைய கர்த்தருடைய கரங்களில் வரைந்திருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர். தாய் நம்மை மறந்தாலும் நம்மை மறவாத கர்த்தர். அவரால் முடியும் மறக்க அல்லது நம்மை நினைவு கூறாமல் இருக்க அவரால் முடியும். ஆனால் அவர் எடுக்கிற சாய்ஸ் என்னது? என்னுடைய பரம அதிகாரத்தில் இருந்தும் என் ஜனங்களை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் வாசித்தோம், ஏசாயா 49-15-16 வசனங்களை வாசித்தோம். அம்மா மறந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். மனுஷனுடைய குணாதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுமா? மறப்பது. ஹல்லேலூயா. மறப்பது, மறந்து விடுவது. 3 விதமாக மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். ஒன்று, தேவ பிள்ளைகள் மனப்பூர்வமாக மன்னித்து இறங்கி மறந்து விடுகிறார்கள். மற்றொன்று, சூழ்நிலை நிமித்தமாக கடந்து வந்த பாதையை மறந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை மிகுந்த நெருக்கத்துடன் கடந்து வந்து ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போயிட்டாங்கன்னா பழைய காலங்களை மறந்து விடுவார்கள். இல்லை, ரொம்ப ஆடம்பரமான அல்லது நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு நெருக்கத்துள்ளாக போய்விட்டால் அந்த நெருக்கத்திலேயே கிடந்து உழன்று பழைய காரியங்களை மறந்து விடுவார்கள். தன்னை கைப்பிடித்து உயர்த்தி விட்டவர்களை மறந்து விடுவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தனக்கு உதவி செய்தவர்களை மறந்து விடுவார்கள். இனி ஒரு கூட்டம், அது சூழ்நிலை நிமித்தமாக. முதலாவது, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக வசனத்தின் அடிப்படையில் தேவ பிள்ளைகள் மற்றவர்களை இறங்கி மறந்து விடுகிறார்கள். அவர்கள் செய்த தீமையான காரியங்களை மறந்து விடுகிறார்கள். மூன்றாவதான மறதி, மனப்பூர்வமாக வேண்டுமென்றே நடிக்கிறார்கள். மறந்தது போல என்ன செய்கிறார்கள்? நடிக்கிறார்கள். ஆக்டிங், அபிநயிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி மனுஷன் மறந்து போகிறார். திருவள்ளுவர் கூட அவருடைய பாடலில் சொல்லியிருக்கிறார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அதனை அன்றே மறப்பது நன்றி என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்போ உலகமும் அதைத்தான் கற்பிக்கிறது, தேவ வசனமும் அதைத்தான் கற்பிக்கிறது. ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னை மறப்பதில்லை. யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த நாளிலே ஒரு காரியத்தை முதலாவதாக உணர்த்த விரும்புகிறேன். யார் மறந்தாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். யார் வேண்டுமானாலும் நம்மை மறந்து விடட்டும், ஆனால் ஒருவர் நம்மை மறவாதவர் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே
என்னை மறந்து விட்டார்கள், என்னை ஒதுக்கி விட்டார்கள், என்னை மாற்றி நிறுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் ஏங்கி தவிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. குடும்பத்தினர் மறந்தாலும், தாய் தகப்பனோ மறந்தாலும், கூட இருப்பவர்கள் மறந்தாலும், சகோதர சகோதரிகள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை, மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கடந்த நாட்களில் ஒரு சங்கீத பகுதியை தியானித்தோம். சங்கீதம் 103 அதிகாரம் 11-12 வசனங்களில் அவர் நம்முடைய பாவங்களை, அவர் நம்முடைய அக்கிரமங்களை, அவர் நம்முடைய மீறுதல்களை, பாவம், அக்கிரமம், மீறுதல்கள், sin, transgressions, iniquities எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்மை விட்டு விலக்கினார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், அதே நாளில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்ய மாட்டாரா? நினையாமல் இருக்கிறார். பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாமல் இருக்கிறார் என்று. அதே ஆண்டவர், அவருக்கு நினைக்க முடியும் அந்த பாவத்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை அவரால் நினைக்க முடியும், நினைவு கூற முடியும், அதற்கு ஏற்றவாறு தண்டனை தர முடியும், அதற்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்ய முடியும்? துரத்தி விட முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை நுகத்தில் கொடுத்தது போல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்தது போல, பார்வோனிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல, பல அரசர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல, ராஜாக்களிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நம்மை ஒப்பு கொடுக்க முடியும் அவருடைய அதிகாரத்தில் நின்று கொண்டு. ஆனால் அவர் அவருடைய அதிகாரத்தில் நின்று கொண்டு என்ன செய்கிறார்? நான் ஒரு சாய்ஸ் எடுக்கிறேன், நான் உங்கள் பாவங்களை நினைவு கூற மாட்டேன் என்று. அதே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களை மறப்பதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, சில காலம் சென்றது, எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் இசஹாக்கோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசேப்பின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன செய்யறாங்க? சுற்றுலா வராங்க. 430 வருடம் அடிமைத்தனத்திலாக தள்ளப்படுகிறார்கள். காரணம், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அடுத்து ராஜாவாகிறார். யோசேப்பினுடைய காலம் முடிந்து விட்டது. அந்த ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஏகதேசம் 430 வருடங்கள் அடிமைத்தனத்திலாக அவர்கள் நடத்தும் பொழுது இந்த ஜனம் பெருமூச்சு விட்டது. தேவனை நோக்கி பார்க்கவில்லை, தேவனிடத்தில் ஜெபிக்கவில்லை. இந்த ஜனம் பெருமூச்சு விட்டது. கர்த்தர் பெருமூச்சை கண்ணோக்கினார். எப்படி? கர்த்தர் தாம் வாக்கு கொடுத்திருந்தார் நம்முடைய பிதாக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்கள், நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இந்த ஜனங்களை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எப்படி? அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை மறப்பதில்லை. நம்மை மறந்தது போல நாம் நினைத்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார் என்று இந்த நாளிலே பார்க்கிறோம். நம்மை மறக்காத தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் மறக்க மாட்டார். நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொன்னது போல இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறப்பதில்லை. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபரிடத்திலும்
சகோதர சகோதரிகளிடத்திலும் தாய் தந்தையரிடத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறப்பதில்லை என்று. ஒருவேளை நீங்கள் அதை மறந்திருக்கலாம், ஆனால் நான் அந்த வாக்குத்தத்தத்தை மறப்பதில்லை என்று இந்த நாளிலே திரும்பவுமாக ஆணித்தரமாக உறுதியாக நம்மளிடத்தில் சொல்லுகிறதை குறித்து பார்க்க முடியும். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டேன், நினைவு கூறுவேன். தன்னுடைய ஜனங்கள் பெருமூச்சு விட்டதன் நிமித்தம் தான் அந்த ஜனங்களுக்கு அப்ரஹாம் மூலம், ஈசாக்கு மூலம், யாக்கோபு மூலம் கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கும் நம்முடைய தகப்பன் தாய் மூலமாக ஒருவேளை வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம், நம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, இல்லது நமக்கே நேரடியாக கர்த்தர் வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் விருதாவாய் போவதில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் விருதாவாய் வெறுமையாய் போவதில்லை. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை நிவர்த்தியாக்குகிறார் என்று இந்த நாளிலே கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy chapter 4 verse 25 onwards வாசிக்கவில்லை. அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னை விட்டு தூரம் போய் சோரம் போய் விக்கிரகங்களை ஆராதிப்பீர்கள் என்றால், அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள் என்றால், நான் உங்களை துரத்தி விடுவேன், அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுப்பேன், நான் உங்களை நிர்மூலமாக்குவேன் என்றெல்லாம் சொன்ன கர்த்தர் அந்த வசனத்தின் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29 முதல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க திரும்பி வருவீங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் கருணையுள்ள தேவன், உங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கோபத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார். ஆனாலும் தன் ஜனங்கள் ஆண்டவருடைய முகம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அவர்களை நினைவு கூறுகிறார். காரணம், அவர் கருணையுள்ள தேவன், இரக்கம் நிறைந்தவர். நாமும் அநேக நாட்களாக கர்த்தரை மறந்து நடந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளை மறந்து நடந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறவேன் என்று. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒருவருடைய வாக்குத்தத்தங்கள் அல்ல, நம்முடைய சபை பாஸ்டருக்குரிய வாக்குத்தத்தங்கள் அல்ல, உங்கள் குடும்பத்தில் ஒரு நபருக்குரிய வாக்குத்தத்தங்கள் அல்ல. ஒவ்வொருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எஸ், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் சகலத்தையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக இடங்களில், அநேக நேரங்களில், அநேக சூழ்நிலைகளில், அநேக நாட்களில் ஆண்டவரை நாம் என்ன செய்வோம்? நம் உண்மை ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மை இல்லை. நம்ம அநேக பொருத்தனைகள் செஞ்சிருப்போம், அநேக ஜெபங்கள் செஞ்சிருப்போம், நான் இப்படி செய்வேன் என்று ஆண்டவரிடத்தில் அநேக கமிட்மெண்ட் கொடுத்திருப்போம். ஆனால் அதையெல்லாம் விட்டு தவறி நாம் மறுதலித்து நான் அவைகளை என்ன செய்யல, அவைகளில் உண்மை இல்லாதவராய் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்முடைய வாக்குத்தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் என்ன செய்ய முடியாது, மறுதலிக்க மாட்டார். நாம மறுதலித்துடுவோம். பேதுரு இயேசுவை அறியேன் என்று சொல்லி மறுதலித்தது போல நாம் அநேக இடங்களில் இயேசுவை அறியேன், நான் இயேசுவுக்குரியவன் அல்ல என்று நம்முடைய வாய்களினால் சொல்லவில்லை என்றாலும் நம்முடைய செயல்களினால் அதை வெளிப்படுத்துகிறோம். I am not in Christ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று நம்மை நாமே வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடைய பிள்ளையாக சில வேளைகளில் இல்லை என்று நீ என்னை காண்பித்துக் கொண்டாலும் நான் என்னை மறுதலிக்க மாட்டேன், நான் உன் தகப்பன், நான் உன் தேவன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய கர்த்தர் பாருங்க.
நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நான் உங்களைப் போல நான் மறுதலிக்க மாட்டேன், என்னுடைய வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவனை எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கீங்களா? அதான் நம்முடைய தகவல். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர், கருணை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை அவர் ஒருவருக்கே உரித்தார். அவருடைய மகிமை மற்ற யாரும் கொண்டு போக முடியாது. அப்ப இந்த நாளில் நாம் தியானித்த காரியம் என்ன? அவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறக்க மாட்டார். இதை ஆதாரமாக கொண்டு ஒரு சம்பவத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். சாமுவேல் என்கிற ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா என்று கேட்பதை பார்க்க முடியும். இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபா, தாவீதுடைய மனைவி என்று இப்பொழுது அறியப்படுகிற, முன்பு உரியாவுடைய மனைவியாக இருந்த பத்சேபாவிடத்தில் வந்து கேட்கிறார். உங்களுக்கு தெரியாமல் அதோனியா, தாவீதின் குமாரன் அதோனியா, ஆகீத்துக்கு பிறந்த தாவீதின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிறதை கேட்கவில்லையா என்று. இதனுடைய பின்னணி என்ன? ஆண்டவர் தாவீது ராஜா தான் யுத்தத்தில் எல்லாம் ஓய்ந்து தன்னுடைய அரண்மனையில் படுத்திருக்கும் பொழுது ஒரு சிந்தை அவனுக்குள்ளதாக அலட்டிக் கொண்டே இருக்கும். நான் மாத்திரம் அரண்மனையில் கேதுரு மரங்களால் நிறைந்த அரண்மனையில் படுத்திருக்கும் பொழுது என்னுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி சீலைகளினால் சுற்றப்பட்டு கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறது. அதனால் நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகிறார். அவருடைய மனதின் வாஞ்சையை நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகிறார். அது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில். அப்போ நாத்தான் உடனே என்ன செய்வார்? உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்யும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார் அல்லவா என்று சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்க முடியும். அந்த ராத்திரியிலே தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் இடைபடுகிறார், பேசுகிறார். என்ன செய்கிறார்? என்ன சொல்கிறார்? தாவீதுடைய கரம் இரத்த கரைகளினால் நிறைந்திருக்கிறது. யுத்தத்தில் அநேகரை கொன்று போட்ட என்னுடைய தாசனாகிய தாவீது எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன இல்லை, அவனை கொண்டு இயலுவதில்லை. காரணம், அவருடைய கரம் இரத்தங்களினால் நிறைந்து இரத்த கரை படிந்திருக்கிறது என்று சொல்வதை பார்க்க. அந்த இடத்துல ஆனாலும் என் தாசனாகிய தாவீதின் மன விருப்பத்தை நான் அறிகிறேன், அவருடைய குடும்பத்திற்கு அவனுக்கு இளைப்பாறுதல் நான் கொடுப்பேன். அவனுக்கு பிற்பாடு என் தாசனாகிய தாவீதுக்கு பிற்பாடு தாவீதின் சன்னதியை, தாவீதினுடைய வித்தை நான் என்ன செய்வேன்? இந்த தேசத்தில் ராஜாவாக உயர்த்துவேன். அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லுவதை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஆனால் இங்கே சாலமோன் என்று வெளிப்படுத்தவில்லை. தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் தான் சாலமோன். சாலமோன் கூட தாவீது திருமணம் பண்ணி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், முறைப்படி திருமணம் பண்ணி பிறந்த குழந்தை அல்ல சாலமோன். உரியாவின் மனைவியை தாவீது சொந்தமாக்கி கொண்டார். அப்படி அழகில் மயங்கி சொந்தமாக்கி கொண்டார். உரியாவை கொலை செய்து போட்டார். அப்படி பிறந்த முதலாவது குழந்தையை தேவன் அடித்தார். 2வது குழந்தை தான் யாரு? சாலமோன். இப்போ இந்த இடத்துல சாலமோன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, வார்த்தையை கொடுக்கவில்லை. ஆனால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 Chronicles 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் தெளிவாக சொல்லுவதை குறித்து பார்க்க முடியும். சாலமோன் பிறப்பதற்கு முன்பதாகவே வார்த்தைகளை கொடுக்கிறார்.
அவனுக்கு சாலமோன் என்று பெயரிடுவாயாக என்று சொல்வதையும் பார்க்க முடியும். வேதத்தில் மிக சுருக்கமான நபர்களுக்கு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே என்ன செய்கிறார்? பேர் சூட்டுவதை பார்க்க முடியும். அதில் கடைசியாக பேர் சூட்டப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்வதை பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக சகரியா எலிசபெத்துடைய தம்பதிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய யோவான் ஸ்நாபகன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், யோவான் ஸ்நானனை பேர் சூட்டுவதை பார்க்க முடியும். ஆண்டவர் பேர் கொடுக்க அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. இப்படி மிக குறைந்த நபர்கள், ஒரு 7 நபர்கள், அதுல ஒருவன் தான் இந்த சாலமோன். முதலாவதாக இஸ்மவேல், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆகாருடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்கு ஆண்டவர் பேர் சூட்டுகிறார். அவருடைய பேர் இஸ்ரவேல் என்று கற்பத்தில் ஆயிருக்கும் பொழுதே ஈசாக்கினிடத்தில் நான் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாக ஈசாக்கு என்று பெயர் கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் இப்பொழுது பார்த்த சாலமோன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான்காவதாக த கிங் யோசியா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்ததாக த கிங் சைரஸ், கோரேஸ் ராஜா. God's anointed shepherd, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேய்ப்பன். ஆறாவதாக ஜான் தி பேப்டிஸ்ட். ஏழாவதாக இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். இப்படி 7 நபர்கள் தான் வேதத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே, தாயின் கருவல் உருவாவதற்கு முன்பதாக அல்லது உருவான பிற்பாடு கொடுக்கப்பட்டு பிறப்பதற்கு முன் மண்ணில் பிறப்பதற்கு முன்பதாக பேர் சூட்டப்பட்ட 7 நபர்களை குறித்து பார்த்தோம். அதில் ஒருவன் தான் இந்த சாலமோன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். இப்ப இந்த வாக்குத்தத்தத்திற்கு வயதாகிவிட்டது. ஏனால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தாவீது ராஜா, அதாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாத்தான் பத்சேபாவிடத்தில் இந்த வார்த்தையை அறிவிக்கும் பொழுது தாவீது வயது முதிர்ந்தவனாய், வயது சென்றவனாய் காணப்படுகிறார். இந்த வயது சென்ற ராஜாவு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இதே போல வாக்குத்தத்தத்திற்கும் வயதாகிவிட்டது. பத்சேபாலும் அரண்மனை வாழ்க்கையில் என்ன செய்தார்? இசைந்து வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டார். சாலமோன் ஒன்றும் அறியாத பிள்ளையாக வளர்ந்து வருகிறார். இப்போ ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சாலமோன் மேல் கிடக்கிறது. யாரும் அறியாத இருக்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? இந்த காரியத்தை குறித்து அறிவிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை குறித்து அறிவிக்கிறார். இப்போ இந்த பத்சேபா போய் அழுகிறார். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பவன் என்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அறிவியாமல் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படுத்துக் கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றார். குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் குற்றவாளிகள்? அதான் நான் சொன்னேன், இந்த பத்சேபா முறைப்படி திருமணமாகி வந்தவள் அல்ல. தாவீதின் ஆசையின் நிமித்தம் மனைவி ஆக்கப்பட்டவள். அநேக காரியங்களை இழந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தான் தன்னுடைய கணவனை இழந்தாள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தனக்கு தாவீதுக்கு பிறந்த முதல் குழந்தையை இழந்தாள். இவை எல்லாத்துக்கும் காரணம் தாவீது. கர்த்தர் தாவீதை என்ன செஞ்சார்? பனிஷ் பண்ணார். அதே நேரத்தில் இதே வேதனைக்குள்ளதாக கடந்து போனவள் தான் பத்சேபா. பத்சேபா ஒரு பாவமும் அந்த வேளையில் செய்யவில்லை. தாவீது தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க செய்த பொழுது பத்சேபாலும் அந்த இடத்தில் தண்டிக்கப்பட்டார். தன்னுடைய கணவனுக்காக கண்ணீர் விட்டதை நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதே போல தன் குழந்தை செத்து போயிற்று. இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக
இந்த பத்சேபாளை ஆறுதல் படுத்துவதற்கு தாவீது சொல்லி இருக்கலாம். அதனால்தான் நாத்தான் சொல்லுகிறார், நீர் எங்களுக்கு அறிவித்தீரே என்று. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவைக்கு அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா என்று 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கேட்கிறார். நீர் அடியாளுக்கு ஆணையிடவில்லையா என்று பத்சேபாவிடத்தில் அறிவிக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்திற்கு காலம் சென்று விட்டது. ஆண்டவர் யார் மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டார். அதான் நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். யார் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். திரும்பவும் நாத்தானிடத்தில் நினைவுபடுத்துகிறார், போய் கேட்கிறார். சாலமோன் ராஜாவாவதை குறித்து நாம் பார்க்க முடியும். எந்த தவறும் செய்யாத நிலையில் பத்சேபாள் அநேக காரியங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. பாருங்க, நாம் நினைப்போம், நம்முடைய தகப்பன் செய்து வைத்த கடன் நான் என்ன தவறு செய்தேன், நம்முடைய தாய் செய்து வைத்த கடன் நான் என்ன தவறு செய்தேன், தம்முடைய சகோதரர்கள் காண்பித்து வைத்த காரியங்களினால் அநேக துன்பங்களை நான் அனுபவிக்கிறேனே, வேதனைகளை நான் அனுபவிக்கிறேனே, அநேக பொருள் செலவு ஏற்படுகிறதே, அநேக நஷ்டங்கள் ஏற்படுகிறதே, நான் ஆண்டவருக்குள் ஆயிருக்கிறேன். ஆனால் நான் அறியாத அநேக காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை வேதனைப்படுத்தி நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையா என்று கேட்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீ அறியாமல் செய்த காரியத்திற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நிச்சயமாக உன்னை வெறுமனே விட மாட்டார். பத்சேபாளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தன்னுடைய மகன் இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் ராஜாவாகிறார். மாத்திரமல்ல, தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டவும் அந்த மகனை கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆம், நீங்கள் அறியாத, நீங்கள் செய்யாத பல தவறுகளுக்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கலாம், வேதனைக்கு உள்ளாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒன்றையும் மறக்க மாட்டார். குறித்த நேரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை நிறுத்துவார், நிலைநிறுத்துவார், அநேக காரியங்களை உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த சாலமோனுக்கு கொடுத்தது போல நாம் இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21இல் நானும் என் குமாரனாகிய சாலமோன் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம். எப்படி? முறையாக திருமணம் பண்ணி கொண்டு வந்தது அல்லவா? அதனால நம்ம பாருங்க, இந்தியாவிலேயே ஒரு ஆட்சி மாறி மற்றொரு ஆட்சி வரும் பொழுது அந்த முதலாவது இருந்த முக்கியமான லீடர்ஸ்ல, முக்கியமான பதவிகளில் இருந்தவர்களை ஓரம் கட்டிவிட்டு புதிதாக அவர்களுக்கு பிடித்தமானவர்களை என்ன செய்வாங்க, கொண்டு வந்து வைப்பாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ், IAS, IPS, அநேக அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் இருப்பவர்களை மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு கொண்டு வந்து அமைப்பார்கள். அதே போல தாவீது ராஜாவுக்கு முழுவதாக ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா ராஜாவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நான் தான் சுதந்திரவாளி, இவன் சுதந்திரவாளியாக முயற்சி செய்தவன். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல தாவீது சபையை கூட்டி சாலமோன் தான் எனக்கு பின்பதாக ராஜா என்று முற்காலத்தில் அறிவித்ததும் தெரியும். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது என்ன செய்வான் அதோனியா? இவர்களை கொன்று போடுவான். அதைத்தான் நாங்கள் குற்றவாளியாகி விடுவோம் என்று பத்சேபா சொல்வதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப ஜீவரட்சணம் பண்ணுவதற்காக தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள நீர் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய வார்த்தையின்படி, நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி என்னுடைய மகன் சாலமோன், என்னுடைய மகனாகிய சாலமோன் ராஜாவாக செய்ய வேண்டும் என்று தாவீது அப்படியே அறிவிக்கிறார். பத்சேபாலும் சாலமோனும் காக்கப்படுகிறார்கள். சாலமோன் தேவனுக்கு என்ற ஆலயத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவரட்சணியம், நம்முடைய பதவியை, நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொண்ட மற்றொருவன் ஏன் என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாகிறது? நான் என்னுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டேன் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன் கர்த்தாவே. என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்று
ஆண்டவரிடத்தில் நாம் வருவோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. அன்றைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக பத்சேபாளுக்கு நினைவு ஊட்டினது போல இந்த நாளிலே ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு நினைவூட்டும் என்றால் ஆண்டவரிடத்துல கேளுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எஸ், கொஞ்ச காலம் நான் கொண்டு நடந்தேன், அதுக்கப்புறம் மறந்து விட்டேன். அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யுங்க. கண்ணீரோடு கூட கேளுங்க. எனக்கு கிடைக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் யாரோ கொண்டு போகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். உம்முடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கூறுங்கப்பா என்று கேளு. நாம் வெறுமனே வாய்மூடி இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரிடத்திலாக வருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வந்த இளைய குமாரனுக்கு ஆண்டவர் முத்திரை, அந்த தகப்பன் முத்திரை மோதிரத்தை கொடுத்து மார்போடு அணைத்து புதிய செருப்பை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்வதை குறித்து பார்க்க முடியும். தகப்பன் வீட்டிற்கு திரும்புங்க, ஆண்டவரிடத்துல திரும்புங்க. ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை தருவார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் விருதாவாய் போய்விடுவதில்லை. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணி முடியாத நாட்களாக என் ஜனம் என்னை விட்டு தூரம் சென்றது என்று ஆண்டவர் வேதனைப்படுகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் come closer to the God. Come closer to the God. God wanted to fulfill the promises which he given you. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறார். Come closer to the God. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், என்னென்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மீண்டுமாக நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க ஆசைப்படுகிறார். நீங்கள் அவரை மறந்து வாக்குத்தத்தங்களை மறந்து நடந்தது போதும். உன்னதங்களில் உன்னதமானவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார், கருணையாயிருக்கிறார். யார் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. நம்முடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மறப்பதில்லை. இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களும் ஆண்டவரிடத்துல ஒரு சேரட்டும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவர் நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உம்மை விட்டு தூரம் சென்று விட்டேன் ஆண்டவரே. இதோ நான் உம்முடைய அருகில் வருகிறேன். ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மன்னிங்கப்பா. எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாங்கள் காணும்படி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜனங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாக்குத்தத்தங்களும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.